வேளாண்மையில் லாபமே இல்லை என்று சொல்பவர்கள் செலவுகளை குறைத்தால் லாபம் ஈட்டலாம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் முன்னோடி விவசாயி ஒருவர். 1/4 கிலோ நெல் விதையை கொண்டு ஒரு ஏக்கரில் 4 டன் மகசூல் எடுத்தது எப்படி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காலநிலை மாற்றம், மழை, வெள்ளம், வறட்சி போன்ற பேரிடர்களால் லாபத்திற்கு உத்தரவாதம் இல்லாத தொழிலாக இன்றைய வேளாண்மை மாறியிருக்கிறது. பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் வேளாண்மை செய்தாலும் செலவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் லாபமே இல்லாத தொழில் எதுக்குடா என்ற வெறுப்புடன் விவசாயத்தை கைவிட்டு வெளியேறுபவர்கள் பலர். ஆனால் விவசாயிகள் கொஞ்சம் மாற்றி சிந்தித்தால் தீர்வு கிடைக்கும் என்கிறார் 68 வயதான ஆலங்குடி பெருமாள். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ஆலங்குடி கிராமத்தில் 50 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து வரும் ஆலங்குடி பெருமாள் இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வாருடன் பயணித்த முன்னோடி விவசாயிகளில் ஒருவர். இவரின் விடாமுயற்சிதான் 1/4 கிலோ நெல் விதையை கொண்டு 1 ஏக்கரில் 4 டன் மகசூல் எடுக்க வைத்தது. ஆரம்பத்தில் இந்த ஒற்றை நெல் சாகுபடி முறையை யாருமே ஒத்துக்கலை. ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ விதையிலேயே 1 ஏக்கர் நடு செஞ்சு 4 டன் மகசூல் எடுத்து சாதனை புரிஞ்சு ரெக்கார்டாக பண்ணிட்டாங்க. ஐயா அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், இந்த தொழில்நுட்பத்தை வேளாண் துறை மூலயமா எல்லா விவசாயிக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அவங்க உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் தான் வேளாண் விஞ்ஞானிகள்லாம் என்னோடய வயலுக்கு வந்தாங்க. அவங்க முன்னிலையில் 1/4 கிலோ விதையை தெராசில் எடை போட்டு 3 சென்ட் நாத்தாங்களை விதைப்பு செஞ்சு விதைப்பிலேருந்து அறுவடை வரைக்கும் ஆய்வு செஞ்சு அப்போ 1 ஏக்கருக்கு 4 டன் மகசூல் எடுத்து நிரூபித்து காமிச்சிட்டேன். அதை அவங்க ரெக்கார்டு பண்ணி தமிழக அரசுக்கு அனுப்பி வச்சாங்க. விதையில் தற்சார்பை இழந்து நிற்கும் விவசாயிகள் விதையை சேமித்து வைக்க மறந்து அதிக விலைக்கு பணம் கொடுத்து வாங்கவே பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் விதையை நாமே உற்பத்தி செய்து குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுப்பதுதான் ஆலங்குடி பெருமாளின் தொழில்நுட்பம். உப்பு கரைசலில் நெல்மணிகளை போட்டால் பதர் நெல், கருக்காய் போன்றவை மிதந்து தரமான நெல் விதைகள் அடியில் தங்கும். அதில் 1/4 கிலோ எடுத்து முளைக்கட்டி 3ஆம் நாள் கொம்பு முளைப்பின் போது 5 சென்ட் நிலத்தில் இடைவெளி விட்டு விதைத்து 20 நாட்களுக்கு பிறகு நாற்றை பறித்து கொள்ள வேண்டும். இப்படி பறிக்கப்படும் நாற்றில் 13 தூர்கள் வரை இருக்கும். நாற்றின் நுனியை கிள்ளிவிட்டு 40 முதல் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்வதுதான் ஆலங்குடி பெருமாள் தொழில்நுட்பத்தின் அடித்தளம். இடைவெளி கொடுத்த நடத்தினால என்னென்ன நன்மைன்னு கேட்டாங்க. இப்போ இடைவெளி கொடுத்த நடத்தினால என்னென்னு கேட்டிங்கன்னா காத்தோட்டம் நல்லா கிடைக்கிது. அப்போ தூர் நல்லா வெடிக்குது. சூரிய வெளிச்சம் டைரெக்டாக கிடைக்கிறதுனால நல்ல இடைவெளி அதிகமாக இருக்குதுனால நல்லா தூர் நிறையா கட்டுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எலி தொல்லை இருக்காது. ஏன்னா இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால எலி பயப்படும். ஒரு அடர்த்தியான இடத்துல தான் எலி சாப்பிட விரும்பும். நெருக்கி நட்ட வயலில் தான் எலி நிறையா வெட்டும். இந்தமாரி வெளிச்சமாக இருக்கிற இடத்துல எலி வெட்டாது, பயந்துட்டு ஓடிப்படும். அப்படியே 1-2 எலி வந்தால் கூட இதை இயற்கை எதிரி பாம்பு, கீரி புல்லை, மேலே கோட்டம் இதெல்லாம் சுலபமாக அந்த எலி எடுத்துகிட்டு போயிடும். 1 ஏக்கரில் பரவலான சாகுபடிக்கும் ஒற்றை நாற்று சாகுபடிக்கும் இடையே அப்படி என்னென்ன வித்தியாசங்கள் உள்ளன என்பதை பார்க்கலாம். ஆலங்குடி பெருமாளின் ஒற்றை நாற்று சாகுபடி மூலம் ஏக்கருக்கு 16,000 நாற்றுகள், அதாவது 1/4 கிலோ விதை நெல் போதும். தனது சாகுபடி முறையை கடைபிடிப்போர் ஆரம்ப கட்டத்தில் 1 கிலோ முதல் 5 கிலோ வரை விதை கொண்டு சாகுபடி செய்யலாம் என்பதே ஆலங்குடி பெருமாளின் அறிவுரை. இதுவே பரவலாக செய்யப்படும் சாகுபடிக்கு 24 கிலோ முதல் 50 கிலோ வரை நெல் விதை தேவைப்படும். சாதாரண சாகுபடியில் நாற்றுகளை பறித்து நடுவதற்கு ஏற்ற வயது 30 நாட்கள். ஆனால் ஒற்றை நாற்று சாகுபடியில் 14 20 நாட்களுக்குள் நாற்றை பறித்து நட்டுவிடலாம். சாதாரண சாகுபடி முறையில் 30 நாள் வயதான நாற்றில் 2-3 தூர்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் ஒற்றை நாற்று விதைப்பு முறையில் தெளிக்கப்படும் 20 நாள் வயது நாற்றில் 13 தூர்கள் வரை இருக்கும். சாதாரண சாகுபடி முறையில் நாற்று பறிக்க 10 ஆண் ஆட்கள் தேவைப்படும் நிலையில் ஒற்றை நாற்று சாகுபடி முறையில் ஒரே ஒரு ஆண் போதும். 1 ஏக்கர் நடவுக்கு 15 பெண் ஆட்கள் தேவைப்படும் நிலையில் ஒற்றை நாற்று சாகுபடிக்கு 8 பெண் ஆட்களே போதும். 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் 3-4 நாற்றுகளை சேர்த்து நடுவதற்கு பதிலாக ஒற்றை நாற்று 40 முதல் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒரே ஒரு நாற்றே நடப்படுகிறது.
இருமுறை களை எடுக்க 40 பெண்ணாட்கள் பரவலான சாகுபடி முறைக்கு தேவைப்படும் நிலையில் அவையே ஒற்றை நாற்று சாகுபடியில் 2 பெண் ஆட்கள் மட்டுமே போதும். பாரம்பரிய நெற்பயிர்கள் எல்லாம் 6 முதல் 7 அடி வரை வளரக்கூடியவை. அதிக நாட்கள் பயிர்கள் என்பதை தாண்டி காற்றில் சாய்ந்து விடுவதாலேயே பல விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் சாகுபடி செய்ய தயக்கம். ஆனால் ஆலங்குடி பெருமாளின் ஒற்றை நாற்று சாகுபடியில் வேர்கள் படர்ந்து மண்ணை பிடித்துக் கொள்வதால் ஒன்றோடு ஒன்று மோதி நிற்குமே தவிர நெற்பயிர்கள் சாயாது என்கிறார் ஆலங்குடி பெருமாள். 50 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுத்து நடுவதால் அதிகளவு காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளி கிடைத்து மகசூல் அதிகரிக்கும் என்கிறார் ஆலங்குடி பெருமாள். களையை கட்டுப்படுத்த நடவுக்கு பின்னர் 20 நாட்களுக்கு 1 இன்ச் அளவுக்கு தண்ணீர் நிறுத்த வேண்டும். நீர் அதிகமாக தேக்கினால் தூர்வாருவது குறைந்துவிடும். 55 முதல் 60 நாட்களுக்கு பிறகு காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணீர் கட்ட வேண்டும். பஞ்சு பருவம், பால் பிடிக்கும் பருவம், கதிர் வெளிவரும் சமயங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிக இடைவெளி கொடுத்து நாற்று நடப்படுவதால் பூச்சி தாக்குதல் குறையும். அதே நேரத்தில் நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகரிக்க உதவுகிறது. அதிக இடைவெளி இருப்பதால் வயலில் எளிதாக நடந்து செல்ல முடியும். அப்போது களைகள் வயலில் இருந்தால் அதை அப்படியே காலால் மிதித்து அழித்து விடலாம். அது அப்படியே மூடாக்காக அமைந்துவிடும். இதில் இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால நான் சொன்னபடி எலி வெட்டு இருக்காது, பூச்சி தொல்லை இருக்காது. நம்ம ஈஸியாக நடந்து போய் களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நடு நட்டத்துலேருந்து ஒரு 15-20 நாளைக்கு தண்ணி நிறுத்தணும். நடு நடவில் தண்ணியாக வைக்கக்கூடாது, அப்போ தான் மேலால் நடலாம். இப்போ நான் தண்ணியாக வைக்கல பாருங்கள், சேர் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி நிறையா வச்சோன்னா முதல்ல கீழே சாயும். தண்ணி இல்லாத லேசாக அப்படி நட்டால் தான் மேலால் நட முடியும். இயற்கை வேளாண்மையில் ஜெயிக்க ஆலங்குடி பெருமாளின் தொழில்நுட்பத்தை விவசாயிகள் கையில் எடுக்க வேண்டும் என்று நம்மாழ்வார் பல மேடைகளில் முழங்கினார். மானிய விலையில் விதை வழங்குகிறோம் என கூறி அதற்காக பல கோடிகளை செலவழிக்கும் அரசாங்கம் விதை தற்சார்பின் அவசியத்தை விவசாயிகளுக்கு உணர்த்தவில்லை. விவசாயிகள் குழுவாக சேர்ந்து 9486835547 என்ற எண்ணை அழைத்தால் நேரடியாக வந்து செயல்முறையுடன் பயிற்சி கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆலங்குடி பெருமாள். இவரின் ஒற்றை நாற்று சாகுபடியை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பது மட்டுமின்றி ஆலங்குடி பெருமாளை அரசு கௌரவித்து வெகுமதி அளித்து ஊக்குவிக்க வேண்டும் என்பதே உழவர்களின் எதிர்பார்ப்பு. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.